கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே கிடப்பில் போடப்பட்ட கிராம சாலை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். வடக்கு விருதங்கநல்லூர் கிராமத்திற்கு செல்ல ஏரிக்கரை சாலையிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய சாலை அமைக்க பணிகள் தொடங்கப்பட்டது. செம்மண், கருங்கல் ஜல்லி போடப்பட்ட நிலையில் தார் சாலை போடாமல் அரசு அதிகாரிகள் அலட்சியத்துடன் இருப்பதால் அந்த வழியாக செல்ல முடியாமல் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே கிடப்பில் போடப்பட்ட சாலை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று விடியா திமுக அரசுக்கு கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கிப்பேட்டை அருகே தெரு நாய்கள் கடித்ததில் படுகாயமடைந்த 2 வயது சிறுவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீ கிருஷ்ணாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த பழனி என்பவரின் 2 வயது மகன் வெற்றிவேல் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது தெரு நாய்கள் கடித்ததில் படுகாயமடைந்தார். ராணிப்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிறுவன் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது சிகிச்சைக்கு தமிழக அரசு நிதி உதவி வழங்க வேண்டுமென அவரது பெற்றோர் கோரிக்கையை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவிலில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு கோரிக்கை மனு பெறும் முகாமிற்கு ஸ்டார் ஆட்சியர் தாமதமாக வந்ததால் மாற்றுத்திறனாளிகள் அவதிக்குள்ளாகினர். முகாம் காலை 10 மணிக்கு தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஸ்டார் ஆட்சியர் தாமதமாக 12 மணிக்கு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் முகாம் நடைபெறும் இடம் தெரியாமல் வெயிலில் அலைந்து திரிந்து வந்த மாற்றுத்திறனாளிகள் ஸ்டார் ஆட்சியரின் அலட்சியத்தால் மேலும் 2 மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டனர். மாற்றுத்திறனாளிகளுக்கான சலுகைகளை தடையின்றி வழங்குவதாக விடியா திமுக அரசு விளம்பரம் செய்து கொள்வதாக முகாமிற்கு வந்திருந்த மாற்றுத்திறனாளிகள் குற்றம் சாட்டினர்.